எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் உங்கள் ராமநாதன் பேசிகிட்டு இருக்கேன். இந்த 2 வீடியோவுமே நல்லா பார்த்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க. நான் பார்ப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்காத நிறைய பேருமே இந்த வீடியோஸ் எல்லாருமே பார்த்தாங்க. எனக்கு பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனியும் நிறைய பேர் இதை பார்த்து பயனடைஞ்சாங்கன்னா இதில் நான் சந்தோஷப்படுவேன். போன கிளாஸில் எல்லாருமே சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குச்சிங்க, பேக்ரவுண்ட் அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு பண்ணுறப்ப எனக்கு அந்த வித்தியாசம் தெரியல. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்து இந்த தடவை மியூசிக் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். எல்லாருமே இனிமேல் என் கிளாஸில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த சஜஷனாக இருந்தாலும் எனக்கு அதாவது என்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இதை மாற்றிக்கிட்டு உங்களுக்கான அடுத்த வீடியோவை பெஸ்ட்டாக போடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுன்ற வார்த்தையை நம்ம சிலபஸில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா பர்சனாலிட்டி அண்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட். இது ஓரியன்டேஷனாக அவங்க இன்னும் நிறையா டாபிக்ஸை கூட ஆரம்பிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க இந்த இதுக்குள்ளே. இது எப்படி நான் எப்படி இதை கேதர் பண்ணணும் அப்படின்னா, இதுவுமே லீடர்ஷிப் மாதிரி புரிஞ்சக்கூடிய ஒரு டாபிக் தான். ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம கதையாக படித்தாங்கன்னா இந்த டாபிக் ரொம்ப ஈஸியாக புரியும். இதில் நான் யூஸ் பண்ணுற எல்லா டெஃபினேஷனுமே ரொம்ப ஈஸியான டெஃபினேஷன். இதை உங்களுக்காக கூகுளில் சர்ச் பண்ணி நான் இந்த ஸ்லைடை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டினா என்ன அப்படின்னு நீங்கள் எல்லோரும் கேட்கலாம். பர்சனாலிட்டினா ஒன்றும் இல்லை. The personality refers to the individual difference in the characteristic pattern of thinking, feeling and behaving. ஒரு மனுஷனுக்குள்ள இண்டிவிஜுவலாக அவனுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக் பேட்டர்ன் இருக்கும். அது பேட்டர்ன் எப்படின்னா அவனை ஃபீல் பண்ணுறது, திங்கிங்கு, அவன் பிஹேவிங், இது எல்லாத்தையும் தனித்தனியாக இருக்கும். அது எல்லாத்தையும் தனித்தனியாக ஒரு செட்டாக வச்சு பார்க்கறது தான் பர்சனாலிட்டி. கேரக்டர்ன்றது ஒன்றுமே இல்லை. Especially that assess to the different identification of species or species எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் எங்கள் ஒரு டெஃபினேஷனில் ஸ்பீசிஸ் மட்டும் தான் இருக்குது. அது எப்படின்னா ஒரு தனி ஆளோட ஒரு தனி குணத்தை குணத்தால் அவர் ஐடென்டிஃபிகேஷன் படப்பட்டார்னா அதுதான் கேரக்டர். ஒருத்தர் அந்த ஒரு விஷயத்தினால அந்த ஒரு குவாலிட்டியால் ஐடென்டிஃபிகேஷன் ஆகிறாருன்னா அவர் பிஹேவியராக இருக்கலாம், அவரோட ஃபீலிங்காக இருக்கலாம், அவர் திங்கிங்காக இருக்கலாம், அதெல்லாம் தான் அவரோட கேரக்டர்னு சொல்கிறாங்க. இதோட மேஜர் டிஃப்ரென்ஸ், அதாவது கேரக்டருக்கும் பர்சனாலிட்டிக்கும் என்ன ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பர்சனாலிட்டி இஸ் a set of personal qualities whereas the character is a collection of mental and moral characteristics of an individual. பர்சனாலிட்டின்றது நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி it is a set of personal qualities whereas the character is called collection of mental and moral characteristics of an individual. ஒரு தனிப்பட்ட மனுஷனோட மன வலிமையையும் புத்தி சுவாதத்தையும் வச்சு தான் கேரக்டர்ன்ற ஒன்று அனலைஸ் பண்ணப்படுது. இந்த மாதிரி ஒவ்வொரு குவாலிட்டிஸையும் ஒரு மனுஷனோட இருக்கிறத பற்றி படிக்கிறது தான் பர்சனாலிட்டி. சரியா? இன்னொரு டெஃபினேஷன் சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, the personality is a mask or an identity of a person. ஒரு தனி மனுஷனோட மாஸ்கோ இல்லை அவனோட அடையாளம்னு கூட சொல்லலாம். அவனை கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னா இந்த பர்சனாலிட்டி கூட யூஸ் ஆகும். ரெண்டாவது கன்வென்ஷனல். அதே சமயத்தில் உங்களுக்கு என்னத்தை புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன்னா, கேரக்டர் இஸ் த லேர்ன்டு பிஹேவியர். கற்றுக்கிட்ட ஒன்று தான் கேரக்டராக வரும். சரியா? அவன் எதை கற்றுக்கிட்டு பிஹேவ் பண்ணுறான் பார்த்தீங்களா, அந்த விஷயம்னா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஹேவியர். அதுக்கப்புறம் இன்னுமே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றிலாம் படிக்கிறதுக்கு முன்னாடி இது 2 விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னுமே உங்களுக்கு புரியலையா? இப்போ ஒரு கடைசி பாயிண்ட் சொல்கிறேன். பர்சனாலிட்டின்றது ஒரு சப்ஜெக்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேரக்டர்ன்றது ஒரு சென்டென்ஸில் இருக்க ஆப்ஜெக்ட். கைஸ், அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எப்படி இந்த பர்சனல் குவாலிட்டியை நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அது டெவலப் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஜட்ஜ்மெண்ட். நம்ம ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சுனாவே நம்மளோட பாதி விஷயங்கள் எல்லாத்துலேயும் சரி கரெக்டாக வந்துடும். நம்ம கரெக்டாக ஒரு விகிதத்தை கணிச்சிட்டோம்னா நம்ம அந்த போரில் ஜெயிச்சிருவோம். அதுதான் இது கரெக்டான எக்ஸாம்பிள். ரெண்டாவது மிரரிங். நம்மளை நாமே செக் பண்ணிக்கணும் எப்பயுமே.
நம்ம ஒரு கண்ணாடி பார்த்தா நம்ம எப்படி நம்ம அழகு, நம்ம மூக்கு, மீசையெல்லாம் கூட முறுக்கி விடுறோம், அந்த மாதிரி நம்மளோட நியாயம், தர்மம் இதெல்லாம் வந்து நம்மளே வந்து ஒரு பர்சனை வந்து விமர்சனம் பண்ணி பார்க்கணும். நம்ம மேலே எந்த தப்பும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக இருக்கோம். ரெண்டாவது சியர்ஃபுல். மற்றவங்களை எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம எப்பயும் சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க வந்தான்னா இங்கே எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படின்றத விட அவங்க வந்தான்னா எல்லாமே மன நிறைவாக நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான. ட்ரஸ்ட், நம்பிக்கை. நம்ம மேலே இன்னொருத்தன் நம்பிக்கை வந்து அளவு கடந்து வைக்கணும். ஒருத்தனை பார்த்தாவே நம்பிக்கையாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். நம்ம ஐடியா எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், க்ரியேட்டிவாக இருக்கணும் சொல்லப்போனால். ரெண்டாவது லீடர்ஷிப். லீடர்ன்ற ஒரு குவாலிட்டி வந்து ஸ்கில் வந்து உங்கள்கிட்ட வளர்த்துக்கணும். ரெண்டாவது கம்யூனிகேஷன் ஸ்கில். நீங்கள் ஒன்று நினச்சது மித்தவங்கள்ட்ட சொன்னால் மட்டும்தான் அந்த ஸ்கில் வந்து உங்களுக்கு வளரும். கம்யூனிகேஷன் ஸ்கில் இது இந்த பாயிண்ட்ஸ், இந்த ஒரு 7-8 பாயிண்ட்ஸ் தான் வந்து நம்ம பர்சனல் குவாலிட்டியை டெவலப் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது உங்களுக்கு போதுமானது. ஸோ அதனால் இந்த குவாலிட்டிஸ் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் இதை மட்டும் எழுதினாலே போதுமானது. ரெண்டாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம வந்து டெவலப் பண்ணுறதுக்குன்னு வந்து சில தியரியாகவும் சில விஷயத்த எழுதி வச்சுருக்காங்க. சில பாயிண்ட்ஸு உங்களை தியரியாக எழுத சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த பாயிண்ட்ஸு கூட எழுதலாம். இல்லைப்பா இதை எப்படி டெவலப் பண்ணலான்னு கேட்டாங்கன்னா, இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் இந்த 8-7 பாயிண்ட் எழுதிட்டு இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணோம்னா நம்ம இதை வந்து பண்ணால் நம்ம பர்சனல் டெவலப் வந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆகும். நம்ம வந்து வேறு மேலே இருக்க ஸ்டெப்புக்கு வந்து நம்ம போவோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து கூட வந்து சொல்லலாம். பார்த்தீங்கன்னா, start doing everything in the planned manner from a group of your friends and organize the help to relieve the charity work. ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணணும். எப்படின்னா, நம்ம குரூப்பில் இருந்துட்டு அப்படி ஒர்க் பண்ணோம்னா நம்ம வேலை வந்து நம்மளோட வியூ மட்டும் இல்லாமல் மித்த எல்லாரோட வியூலையும் கவர் ஆகும். ஸோ அதனால் அதை பண்ணணும். ட்ரை டு சால்வ் அண்ட் பிக் ப்ராப்ளம் அட் ஹோம் அண்ட் அரௌண்ட். சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அது வெளியே இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நமக்கு ஹேண்டில் பண்ணுற திறமை நம்மக்கிட்ட இருக்கணும். ஸ்டார்ட் டூயிங் த வாலண்டரி சோஷியல் ஒர்க். வாலண்டரியாக சோஷியல் ஒர்க்ஸ் நம்ம பார்க்கணும். டூயிங் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், யோகா டு மினிமைஸ் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இது மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. இந்த மாதிரி இருக்க கேரக்டர்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கேன். இதை நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்களுக்கு புரியாத பட்சத்தில் இதை டிக்ஷனரியில் தேடி பாருங்கள். இதெல்லாம் சிம்பிள் மேனரில் இருக்கனால தான் இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணுறேன். ஆனால் ஸ்கிப் பண்ணலை, இதை நீங்கள் படிப்பீங்கன்னு நம்பி நான் அடுத்ததுக்கு போகிறேன். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச அநேகமாக 10 பாயிண்ட் இருக்குது. இந்த 10 பாயிண்ட் ஒன்றும் பெரிய கஷ்டமான பாயிண்ட் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த 10 பாயிண்ட்டை பொறுமையாக உட்காந்து படித்து பாருங்க. அடுத்தது பண்ணலாம், ஹவு டு இம்ப்ரூவ் த கேரக்டர். நம்ம ரெண்டாவது பர்சனாலிட்டியை பார்த்தாச்சு. அடுத்து கேரக்டரை எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பர்சனாலிட்டியை வளர்க்க ஒரு 8 பாயிண்ட் சொன்னேன். 8 குணங்கள். இந்த குணங்கள் வந்து நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி கேரக்டரை வளர்த்துக்கிறதுக்கும் ஒரு 8 குணங்கள், 8 மாதிரி 9 குணங்கள் இருக்குது. அது பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்டியேட்டிவ், எந்தூசாயிசம், ஜஸ்டிஸ், morality, patriotism, loyalty, sense of duty. இது மாதிரி வந்து 9 பாயிண்ட் இருக்குது. இந்த 9 பாயிண்ட்மே நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இதோட அர்த்தங்கள் என்னன்றதை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இது உங்களோட இன்னைக்கான டாஸ்க். இதை நான் ஏன் உங்களை சர்ச் பண்ண சொல்கிறேன்னா, பர்சனாலிட்டியை நான் என்னன்னு சொல்லிட்டேன், கேரக்டர் நீங்கள் கண்டுபிடிங்க. ஏன்னா கேரக்டர் உங்களுக்குள்ளே இருக்குன்றதை நீங்கள் யாரும் மறந்துடக்கூடாது. ஸோ அதனால தான் இதை நான் உங்ககிட்ட விட்டேன். ரெண்டாவது, இதெல்லாம் ஏன் நான் படிக்கணும், ஏன் என்சிசியில் படிக்கணும்? இதுக்கான விளக்கத்தை வந்து நான் ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்னேன். ஏன் அப்படி நம்ம படிக்கணுன்றத. இதை என்சிசியில் எப்படி சீனியர் சொல்லி தருவாங்க, நீங்கள் சப்ஜெக்டில் சொல்கிறீங்க. இதை சப்ஜெக்டில் மட்டும் இல்லாமல் வேறு எப்படி சீனியர் சொல்லி தராங்க அப்படின்றத நம்ம பார்ப்போமா? இப்போ பார்ப்போம் பாருங்க. ரோல் ஆஃப் என்சிசி இன் பர்சனாலிட்டி அண்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட். They are the 4 activities and more than activities are shown, but the 4 are more important. What is that? Now we can see that are drill, interaction of cadets in the camp, competitions, sport and adventure activities. They are the 4 points. The NCC role of personality character development. பர்சனாலிட்டி கேரக்டரையும் வளர்க்குறதுக்காக என்சிசி தன்னோட இயக்கத்தில்
இந்த 4 விஷயங்கள் மூலமா இதை வளர்க்குறாங்க அப்படின்றாங்க. எப்படின்னா, ட்ரில் செய்கிறப்ப ஒருத்தனோட பர்சனாலிட்டி வந்து எப்பயுமே வந்து அப்கிரேட் தான் ஆகும். அதை நீங்கள் நல்லா பார்த்தாலே புரியும். 2வது விஷயம், நம்ம காம்படிஷன்ஸ் நடத்துகிறப்ப போட்டித்திறமை அதிகமாகும். போட்டித்திறமை வந்துச்சுன்னா நமக்குள்ளே நம்ம எப்படி செதுக்கி நம்மளை எப்படி ஜெயிக்க வைக்கணும்னு பார்க்குறப்ப நம்ம பர்சனாலிட்டி நம்ம கேரக்டரும் வந்து நல்லா இருக்கும். ஸ்போர்ட்ஸ் அண்ட் அட்வென்ச்சர்ஸில் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னா என்ன, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இன்னொரு ஸ்போர்ட்ஸ்மேனை மதித்து அந்த இடத்துல வந்து விளையாடுறது தான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். அப்போ அவனோட பிஹேவியர், அவன் கேரக்டர் வந்து இங்கே இம்ப்ரூவ் ஆகுது. 2வது, இன்ட்ராக்ஷன் த கேடட்ஸ் இந்த கேம்பில் பல்வேறு இடங்கள்ல இருந்து பல்வேறு பசங்க ஒரு இடத்துல கேம்புக்கு கொண்டு வந்து அவங்களோட கலாச்சாரங்களுக்கு கொண்டு வரப்பட்டு ஒருத்தனை இன்னொருத்தனை மதிக்கணும். அவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு நல்ல குணங்களை எடுத்துக்கணும். இவனுங்களை மட்டும் பார்க்கறது கிடையாது, அதாவது கேடட்ஸை மட்டும் பார்த்துக்கிறது கிடையாது. அந்த ஆஃபீஸர்ஸ், அவங்க சொல்லிக் கொடுக்குற பிஎஸ் ஸ்டாஃப்ஸ், அவங்க வேற காலேஜ் சீனியர்ஸ், இன்னும் நிறைய சொல்ல போனால் இது மாதிரி பண்ணுறப்ப அவங்களோட பர்சனாலிட்டியும் கேரக்டரும் டெவலப் ஆகும். தனியாக இருந்தால் எதுவுமே டெவலப் ஆகாது. ஸோ அதனால இந்த மாதிரிலாம் பண்ணி யூத்தில் வந்து இப்போயே வந்து கிரியேஷன்ஸ் கொண்டு வந்து அவங்கள வந்து வளமான நாட்டுக்கு வந்து இப்போயே வந்து நல்ல விதைகளாக விதைக்கிறாங்க. 2வது, இதுக்கு இம்பார்ட்டண்டான வேல்யூஸ் எல்லாம் இருக்குது. ஏன் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து நம்ம கற்றுக்கணும், அது மூலியமாக நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு வந்து பண்ணோம்னா, நமக்கு ஹானஸ்டி, நமக்கு நேர்மையாக இருக்கிறத வந்து நமக்கு சொல்லித் தருவாங்க. பியூரிட்டி, இன்கிரிட்டினா வேற ஒன்றுமே இல்லை, அப்ரைட்னஸ். 2வது, பியூரிட்டினா அது என்ன சொல்லுவாங்க, பியூரிட்டின்ற வார்த்தைக்கு வந்து இங்கிலீஷில் சொல்கிறதோட தமிழில் சொன்னால் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். பியூரிட்டினா ரொம்ப உண்மையாக, அதில் வந்து கலப்பணம் எதுவுமே இல்லாமல் ஒருத்தரோட மனசு இருக்கு தெரியுமா, அவன் சொன்னால் உண்மையாக தான் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது, அவர் பொய் சொல்லியிருக்க மாட்டார், அவர் சொல்கிற விஷயம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் பியூரிட்டியான தன்மை. டிசிப்ளின்னா சொல்ல வேணாம், நம்ம சிலபஸ்லேயே டிசிப்ளின் இருக்குது. 2வது, செல்ஃப்லெஸ்னஸ்னா என்ன, தனக்குன்னு எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான் செல்ஃப்லெஸ்னஸ். லாயல்ட்டின்றது எல்லார் மேலேயும் பாரபட்சம் இல்லாமல் ஒரே மாதிரி அன்பு செலுத்துறது தான் லாயல்ட்டி. ஃபேர்னஸ்னா என்ன, உண்மையாக இருக்கிறது எல்லா இடத்துலையும். 2வது, ஈக்குவாலிட்டி, எல்லாரையும் சமமாக பார்க்கணும். ட்ரஸ்ட்னா என்ன, நம்பிக்கை. சப்போர்ட், நம்ம வந்து துணையாக நிற்கணும். எந்த சமுதாயத்துலையும் எந்த தருணத்தில் வேணாலும் நம்ம துணையாக இருக்கலாம், இல்லை நமக்கு யாராவது துணையாக இருக்கணும். 2வது, எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து நம்ம கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணுறப்ப நம்மக்கிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து இன்னும் நிறைய பேர் புரிஞ்சிக்காமல் இருக்கலாம், இதை நீங்கள் பண்ணிட்டு கூட இருந்துக்கலாம், இதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். அப்போ பார்த்துக்கோங்க, உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்கள் கேரக்டர் டெவலப் பண்ணுறதுக்காக உங்களுக்கே தெரியாமல் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு படிக்கிறப்ப மட்டும்தான் அதெல்லாம் வந்து இதான்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதனால் பேரண்ட்ஸும் தாண்டி சொல்லிக் கொடுக்க முடியாத நிறையா விஷயங்களை என்சிசி நமக்கு சொல்லித் தருது. அதுக்கு தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் என்சிசிக்கு வந்துட்டா உங்களுக்கு டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட்னா என்ன, நம்மக்கிட்ட இருக்க திறமையை வளர்த்துக்கிறது. எப்படிலாம் திறமையை வளர்க்கலாம், நம்ம வேணுங்கிறத புரிஞ்சதுக்கப்புறம் திறமையை வளர்க்க முடியும். ஒருத்தனை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆம்பிஷன், வெறும் கனவு மட்டும் காண்டுகிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து கனவை நோக்கி பார்வையில் ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம பாதை விலகி போயிடும். நம்ம கனவுக்கான பர்பஸ் நமக்கு தேவை. அப்போ மட்டும்தான் நம்ம கனவை அடைய முடியறதுக்கு முழு வேகத்தோட ஓடுவோம். பசியோடு இருக்கவனுக்கு தான் சாப்பாடை பற்றி தெரியும், வறுமையில் இருக்கவனுக்கு தான் பணத்தை பற்றி தெரியும். அதே மாதிரி தான் திறமை, நம்மளோட கனவு எதுவாக இருந்ததுன்னா அதோட தேவையை பொறுத்து தான் நம்மளோட கனவு வந்து நம்மளால் அடைய முடியும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி டெவலப்மெண்ட்லாம் பண்ணணும்னா நமக்கு ஸ்கில் டெவலப் ஆகணும். ஏன் ஸ்கில் டெவலப் ஆகணும்னா, நம்ம 4 பேருக்கு சொல்லித்தரணும், நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும்னு நினச்சோம்னா நம்ம திறமையை வளர்த்துக்கிட்டு நம்ம இந்த நாட்டுக்காக போய் போராடணுமோ, அப்படி போராடணுமான்லாம் கிடையாது. இந்த நாட்டுக்காக நீ நல்ல விஷயத்தை செஞ்சால் கூட நாட்டுக்கு போராடுற ஆர்மி மேனுக்கு ஈக்குவலாக உன்னை வந்து கருதப்படுவாங்க. டைப் ஆஃப் ஸ்கில்ஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, லிட்ரஸி ஸ்கில், படிக்கிற ஸ்கில்லு, லாங்குவேஜ், ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு பேசுகிறது ஒரு ஸ்கில்லு, ஃபங்க்ஷனல், ஏடிஎம் மிஷின் யூஸ் பண்ண தெரியும், கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ண தெரியும், அது ஒரு ஸ்கில். சரியா? ஒகேஷ்னல் ஸ்கில், எலக்ட்ரீஷியன்ஸ், மெக்கானிக், இதெல்லாம் மெக்கானிக் தெரியும், மெக்கானிக் விஷயம், இதெல்லாம் வந்து ஒகேஷ்னல் ஸ்கில்லு. ஸ்போர்ட்ஸு, அது ஒரு ஸ்கில்லு. கல்ச்சர், நாட்டுப்புற கலைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அது ஒரு ஸ்கில்ஸு. லைஃப் ஸ்கில், இது எல்லாத்தையும் வந்து லைஃப் ஸ்கில். ஒரு மனுஷன் எப்படி
வந்து சர்வை பண்ணி வாழ்கிறது அது கூட ஒரு ஸ்கில் தான். ஸோ அதனால் ஸ்கில் அண்ட் மேனேஜ்மெண்ட்லேயும் இன்னும் நிறையா இருக்குது. செல்ஃப் அவேர்னஸ் சொல்கிறாங்க. அடுத்து செல்ஃப் அவேர்னஸ், நமக்கே இன்னும் நிறைய விஷயங்கள் வாழ்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மைண்ட் செட். ஒரு இதில் நமக்கு மைண்ட் செட் க்ளீனாக இருக்கணும். மைண்ட் செட்னா என்ன சீனியர் அப்படின்னா, மைண்ட் செட் இஸ் சம்திங் விச் கன்ஸ்டன்ட்லி கேரிஸ் த பர்சன்ஸ் மைண்ட் அண்ட் இட் இஸ் an attitude towards someone or something. It can forms the permanent impression on the mind and it very difficult to change. மைண்ட் செட்னு என்ன தம்பி, சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் சில தருணங்கள் நடந்திருக்கப்ப அந்த மூடுலேருந்து இன்னொரு மூடுக்கு மாற மாட்டேன்னு சொல்கிறாங்க தெரியுமா, அந்த மூடு தான் மைண்ட் செட். அந்த மூடு உனக்கு வந்துருச்சுன்னா நீ வந்து ஒரு விஷயத்தில் ஈடுபடுவ. இது அப்படி கூட சொல்லலாம். ஒரு மூடு, அந்த மூடு வந்து மைண்ட் செட் வந்துருச்சுன்னா நான் அதை பண்ணுவேன். அந்த மைண்ட் செட், அந்த மூட்லேருந்து உன்னை மாற்றுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், இல்லை மாற்றுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். அதுதான் மைண்ட் செட். ஹவு டு சேஞ்ச் யுவர் மைண்ட் செட், எப்படி உன் மைண்ட் செட்டை மாற்றலாம். அதை பாசிட்டிவாகவும் சொல்லலாம், நெகட்டிவாகவும் சொல்லலாம். நீ மோட்டிவான விஷயத்துக்கு போகிறப்போ உன் மைண்ட் செட்டை மாற்றினா அது நெகட்டிவ். நீ நெகட்டிவான விஷயத்துக்கு போயிட்டு இருக்கப்போ உன் மைண்ட் செட்டை மாற்றணும்னா அது பாசிட்டிவ். எப்படி மாற்றலாம் அப்படின்னா, ஃபைண்ட் த இன்னர் வாய்ஸ். நமக்குள்ளே ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கு, நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருக்கப்ப நமக்குள்ளே பேசிக்கிறது இதெல்லாம் வந்து மைண்ட் செட்டை மாற்றும். ப்ரொடெக்ட் த மைண்ட் செட், ப்ரொடெக்ட் யுவர் மைண்ட் செட். நம்ம மைண்ட் செட்டை வந்து என்ன யோசிக்கிறோன்றது தெரிஞ்சு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். எக்ஸாம் த கரண்ட் பிலீவ்ஸ். நீங்கள் உன்கிட்ட முன்னாடி பேசினவங்க, கரண்ட்டில் இப்போ பேசிகிட்டு இருக்கவங்கள எல்லாத்து பற்றியும் பிலீவ் பண்ணணும். என்னென்ன நடக்குதுன்றதை நீங்கள் முதல்ல பிலீவ் பண்ணணும். அப்புறம் மாடல் த பெஸ்ட் பீப்புள்கிட்ட பேசுகிறத வந்து நீ கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கணும். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் படிக்கிற மேனரில் இருக்குது. இன்னும் 2-3 விஷயங்கள் சொன்னேன். நீங்களே சொல்லுங்களேன், மைண்ட் செட்டை மாற்றணும்னா என்னென்ன பண்ணலாம், மைண்ட் செட்டை மாற்ற வேணாம் என்ன பண்ணலாம். மைண்ட் செட்டை மாற்றணும்னா நமக்கு க்ளீனான ஃபோக்கஸ் அதில் இருக்கணும். அதுக்கான தேவை என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த இதில் இருக்கலாம். ஒருத்தன் திட்டானா நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பேன்னா எவ்வளோ நேரம் கவலைப்படுவேன். அவன் திட்டினானா அவன் திட்டாத அளவுக்கு அடுத்து நடந்துக்கணும். அதுதான் நம்ம மைண்ட் செட்டோட மோட்டிவ். ஸோ அதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். 2வது மோட்டிவேஷன். ஒருத்தன் மோட்டிவேஷனாக ஆகணும். கண்டிப்பாக ஒவ்வொரு தருணத்துலேயும் ஒருத்தன் மோட்டிவேட் ஆகணும். ஏன்னா மோட்டிவேட் ஆகலைன்னா அவன் எதுக்கு செய்யணும்னு நினச்சிட்டானா அப்புறம் எப்படி செய்ய முடியும். அவன் ஏன் செய்யணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு எதுக்காக பலன் அடைவாங்க, நம்ம இப்படி செஞ்சோம்னா தான் பலன் வந்து அடைய முடியும் அப்படின்றத தாண்டி நம்ம இப்படி செய்கிறது வந்து ரொம்ப உண்மையாகவே நல்லதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு செய்கிறது தான் வந்து நல்ல விஷயம். மோட்டிவேஷன் இஸ் அ ப்ராசஸ் by which one inspired at the act of manner of helping the persons. ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் உதவுறது கூட மோட்டிவேஷன்ஸ் தான். இந்த மாதிரி வந்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு எடுத்துக்கிறது வந்து மோட்டிவேஷன் தான். ஸோ அது மாதிரி மோட்டிவேஷனுக்கு வந்து நிறைய டெஃபினிஷன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அதுதான். நான் இந்த மோட்டிவேஷன்ஸ் மட்டும் நீங்கள் டெஃபினேஷன் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். மோட்டிவேஷன் நிறையா கோணங்களில் வந்து நம்மளை பார்க்கலாம். இட் இஸ் அன் அப்ளிகேஷன் ஆஃப் வில் பவர். மோட்டிவேஷனோட டெஃபினிஷன், இட் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் வில் பவர் அண்ட் இட் இஸ் எக்ஸ்பிரஸ்டு காமன்லி அண்ட் ஆல் த பீப்புள். எல்லா பீப்புள்லேயும் இது காமன்லியாக வந்து வரும் மோட்டிவேஷன். ஸோ அதனால் மோட்டிவேஷன் ஒரு டாபிக் முடிஞ்சிச்சு. 2வது நம்ம போகலாம் கம்யூனிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனை பேசிக்கிறது கம்யூனிகேஷன். ஒருத்தனோட விஷயத்தை இன்னொருத்தன்ட்ட கொண்டு போய் சேர்த்து அவன் அதை புரிஞ்சுக்கிறது தான் கம்யூனிகேஷன். சொல்லப்போனால் இதுதான் கம்யூனிகேஷன்றது ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப நேரமாக வீடியோ போயிட்டுருக்குன்னு யாரும் கவலைப்பட வேணாம். இன்னும் ஒரு 3 டாபிக்ஸ் இருக்குது. இந்த 3 டாபிக்ஸை பார்த்தோம்னா பர்சனாலிட்டி அண்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட் முடிஞ்சிருச்சு. பர்சனாலிட்டி அண்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட்டில் அடுத்து பார்க்க போகிற முக்கியமான சாப்டர் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். எல்லாருக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி தெரியும். டைம் மேனேஜ்மெண்ட் ஏன் பண்ணணும், எதுக்காக பண்ணணும். ஒரு மனுஷன் ஒரு வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அவன் தன் காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா தேவையற்ற பொழுதுபோக்கில் இருக்க நேரத்தை வந்து அவன் திருடி ஆகணும். திருடுனா மட்டும்தான் அவன் வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியும். எந்த மாதிரி இருக்கலாம் திருடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், தேவையில்லாமல் என்டர்டைன்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுலேருந்து நம்மளோட காலத்தை திருடி அதுக்கான நல்ல விஷயத்துக்காக அந்த காலங்களை நம்ம அர்ப்பணித்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் அச்சீவ் பண்ணுவோம். இதுதான் வந்து உண்மை. அதை பார்த்து அந்த விஷயம் புரிஞ்சிச்சுன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஈஸியாக புரியும். டைம் மேனேஜ்மெண்ட் is the cosmic order of time in the unultimated and definite. But in this world on the earth, having the lifespan will compress as a few seconds. So don't waste the time. Time management is
more important for all the people. டைம் மேனேஜ்மெண்ட் மேஜராக எங்கே வேஸ்ட் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா, ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறது, டு விசிட் த ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், அன்வான்ட் பேப்பர்ஸ் டு ரீட், அப்புறம் டோன்ட் பிளான் த டைம் அண்ட் வேஸ்டிங் த அன்னெசரி டைம்ஸ். பிளான் பண்ணாமல் இந்த விஷயத்தை பண்ணுறப்ப நம்மளோட நிறைய டைம்ஸை வந்து வேஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் பிளான் பண்ணி பண்ணுறது கூட இப்போ நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். பிரின்சிபல்ஸ் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட்: மெயின்டைனிங் எ டைம், த லாக், ஆர்கனைஸ் யுவர் ஒர்க். நம்ம எல்லா விஷயத்தையும் ஆர்கனைஸ் பண்ணோம். வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும், நம்ம இந்த வாரம் இது தான் பண்ணோமா, இது கரெக்டாக போச்சு அப்படின்னு. லாங் டைம் கோலுக்கு வந்து நம்ம வந்து ஒரு லைஃப் சார்ட் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம லாங் டைம் கோல் வந்து அச்சீவ் பண்ணணும். இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்னென்ன பண்ணணுன்றது வந்து நிறைய சொல்லலாம். உங்களுக்கு எப்போ டைம் மேனேஜ்மெண்ட் புரியுதோ அப்போ தான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டோட மொத்தமான நெசசரிஸ் என்னன்றதை உங்களுக்கு எல்லாம் நல்லா புரியும். ரெண்டாவது விஷயம் வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் எப்போ வேணாலும் கஷ்டம் வரலாம். ஒருத்தர் கஷ்டப்படாமே இருக்க முடியாது, ஒருத்தன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கவும் முடியாது. ஸோ கஷ்டப்படுறப்ப இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா உங்களை ஸ்ட்ரெஸ் பேர்னர்ஸாக இருக்கும். அதாவது உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வெடித்து செதறடிச்சிடும். எப்படி சீனியர் மத்தாப்பு வச்சு வெடிக்குமா, இல்லை டைம் பாம்பு வச்சு வெடிக்குமானா அப்படிலாம் வெடிக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம இதுலேருந்து போக முடியும். நம்ம வந்து மூச்சு வாங்கி விடலாம். டேக் இன் அவுட் அண்ட் அவுட் பிரீத். மூச்சு பயிற்சி பண்ணலாம், தியானம் பண்ணலாம், தினமும் நம்ம தியானம் பண்ணலாம், யோகா பண்ணலாம். அப்புறம் ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக வச்சுக்கலாம். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஒரு சார்பற்ற மக்கள்கிட்ட மட்டும் இல்லாமல் அதாவது நம்ம அப்பா அம்மா இவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட மட்டும் பேசாமல் புது மனுஷங்க நிறைய பேர்கிட்ட பழகி பார்க்கலாம். ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறப்ப கூட நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். நம்ம சில விஷயங்களை லிமிட்டாக யூஸ் பண்ணணுன்ற மேனேஜ்மெண்ட் கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபோக்கஸ் மாற்றி யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம கரெக்டான இதில் வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை குறைக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தால் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் குறைக்கணும். அப்போ தான் நம்மளால் அச்சீவ் பண்ணுற கோலோ நம்மளோட கேரக்டருமே வந்து அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எப்போ பார்த்தா ஸ்ட்ரெஸ்லேயே கோவமாக இருந்தாலும் நம்ம பர்சனாலிட்டியும் டவுன் ஆகிடும், நம்ம கேரக்டர் நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாடி லாங்குவேஜ். ஒரு மனுஷனோட பாடி லாங்குவேஜ் தான் கிட்டத்தட்ட அவன் இன்டர்வியூவில் ஜெயிக்கிறதுக்கான மொத்தமாகவே சொல்லலாம். பாடி மேனேஜ்மெண்ட்டில் வந்து எப்படி சொன்ன பாடி மேனேஜ்மெண்ட்டு அது எனக்கு புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, பாடி மேனேஜ்மெண்ட்டுக்கும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. பாடி மேனேஜ்மெண்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, போஸ்டர் ஆஃப் த பாடி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு ஐ கான்டாக்ட் அண்ட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ். வோக்கல் அண்டு மவுத் எக்ஸ்பீரியன்ஸ். பேசுகிறதுலையும் நம்ம பேச்சு வழக்கம், அதுக்கப்புறம் வந்து நம்ம மித்தவங்கள்ட்ட எப்படி பேசுகிறோன்றதும் நம்ம பேச்சு வழக்கிலையுமே வந்து நம்மளோட பாடி லாங்குவேஜ் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்மளோட ஹேண்டு ஃபிங்கர்ஸோட மூமெண்ட்ஸ். ரெண்டாவது நம்ம லெக்கோட மூமெண்ட்ஸ், நம்ம நடக்கிறது அந்த இதோட மூமெண்ட்ஸு. ரெண்டாவது டோன் ஆஃப் ஸ்பீச். மரியாதை கொடுத்து பேசுகிறோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே, கத்தி பேசுகிறோம் கம்மியாக பேசுகிறோம், அதெல்லாம் தான் டோன் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. இந்த 6 தான் வந்து பாடி லாங்குவேஜை வந்து முடிவு பண்ணோம். ஸோ அதனால் பாடி லாங்குவேஜ் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் டெவலப்மெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணுறப்ப. அடுத்த விஷயம், கடைசி விஷயம், இதுதான் ரொம்ப முக்கியம், குரூப் அண்டு டீம் ஒர்க். குரூப்னா என்ன? 2 or more than people are joined together for the simple reason or their goal, that is called group. குரூப் ஒரு விஷயத்துக்காகவோ இல்லை அவன் லட்சியத்துக்காகவோ ஒரு விஷயமோ இல்லை ஒரு லட்சியத்துக்காக நம்ம எல்லோரும் ஒன்று கூடணும்னா, 1-2 பேருக்கு மேலே அது கூடணும்னா அதான் குரூப்னு சொல்லுவாங்க. குரூப்புன்றது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸால் ஒன்று குரூப் வந்து செய்யலாம், இல்லை ஒரு விஷயத்துக்காகவோ டாஸ்க்குக்காகவோ நம்ம எல்லோரும் குரூப்பாக க்ரியேட் பண்ணப்படலாம். ஸோ அதனால் ஒரு விஷயத்தை எல்லோரும் ஒன்றா சேர்ந்து செஞ்சோம்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். ஒருத்தனே எல்லா விஷயத்தையும் எல்லா நேரமும் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. நமக்குன்னு ஒரு கைடன்ஸோ நமக்குன்னு ஒரு டீமோ குரூப்போ வேணும். ஸோ டீம் அண்ட் குரூப் ஒர்க் இஸ் மோர் நெசசிட்டி ஃபார் சம் ப்ராப்ளம்ஸ். ஒரு சில ப்ராப்ளமுக்கு வந்து நம்ம குரூப்பையும் டீமையும் வந்து நாடி தான் ஆகணும். சில விஷயங்கள் செஞ்சாலும் நமக்கு குரூப் அண்ட் டீமும் தேவை. ஸோ அதனால் இன்றைக்கி கிளாஸில் நீங்கள் இன்னும் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க.
ஸோ நான் சொன்ன விஷயத்தை எல்லாத்துக்குமே நான் நோட்ஸ் அனுப்பியிருக்கேன். டெஃபனிஷன்ஸ் என்னன்றது எல்லோரும் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த சாப்டர் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. நான் ஒன்று நல்லா சொல்லிக்கிறேன், என் கிளாஸை மட்டும் பார்த்தா படிக்க முடியுமான்னா ஒரு கிளாஸை மட்டுமே பார்த்து யாராலையுமே படிக்க முடியாது. ஒருத்தங்க நடத்துகிறத கவனிச்சுக்கலாம், அதை கற்றுன தமிழ் கருத்துக்களை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சதுக்கப்புறம் அனுப்பிச்சிருக்க நோட்ஸை யூஸ் பண்ணி நம்ம கைடை கோ த்ரூ பண்ணோம்னா மட்டும்தான் நம்மளால் படிக்க முடியும். ஸோ அதனால் எல்லோரும் படிங்க, புரிஞ்சுக்குங்க, டிக்ஷனரிஸ் யூஸ் பண்ணுங்கள், நிறையா பேர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு பார்த்த மாதிரி நாளைக்கு இருக்காது. ஏன்னா இன்னைக்கு கொரோனா, நாளைக்கு திடீர்னு ஓப்பன் பண்ணலாம், திடீர்னு உலகம் வேகமாக ஓட ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் ஓடுறதுக்கு காரில் வரீங்களா நடந்து வரீங்களான்னு யோசிச்சுங்க. நடந்து கடந்து போனோம்னா ரொம்ப நேரம் ஆகும். நம்ம படித்து வச்சுக்கிட்டு நம்ம நாலேஜோட கெயின் பண்ணுறது தான் நம்மளோட கார். அந்த காரில் வேகமாக போனோம்னா டக்குன்னு நம்மளோட டெஸ்டினேஷனை போய் அடைஞ்சிரும். ஸோ யோசிச்சுக்கோங்க, இந்த மாதிரி டைம் எங்கேயும் கிடைக்காது. இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. என் வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது உங்கள் ராமநாதன். பாய்.